ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சைக்கிளுங்க மினி நம்ம பார்க்க போகிறோம். நான் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம கூட மிஸ்டர் கேப்டன் விளையாட வந்திருக்காரு. இதுவாக ஸ்பெஷல் கேட்பீங்க, யாரும் ஒரு 200 நாள் விளையாடிட்டு இருப்பேன். ரியலில் இல்லை, மைண்ட் கிராஃப்ட்டில் 200 நாளுமே தனியாக தான் விளையாடிட்டு இருக்கேன்னா. ஆனால் இவர் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் சொல்லவே மாட்டேன். ஏன்டா நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஜாம்பியை 3/4 மணி நேரமாக போட்டு வச்சுட்டுருக்காரு. சரி, அவர்கிட்ட ஸ்குவாட் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நான் பொழைச்சி விட்டுறேன். அவர் பார்க்காத வரைக்கும் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தன் ஆர்மர் போட்டு என் வில்லேஜர் போட்டு வச்சுக்கிறான். டேய் நீ வாடா, நீ நான் இருக்கும்போது நீ அவனை அடிப்பியா ப்ரோ? நான் அவனை பார்த்துக்க ப்ரோ, நீ அவனை போய் 1 மணி நேரம் போட்டு வச்சுட்டு ப்ரோ. ஓகே, நீங்கள் நோட் பண்ணிங்களா? அவன் செஸ் பிளேட்டு அப்புறம் ஹெல்மெட் ரெண்டுமே தானே போட்டிருந்தானா. நம்மக்கிட்ட மட்டும் செஸ் பிளேட் மட்டும்தான் வருது. ஆனால் எல்லா ஜாம்பியும் அடிக்கும் போது ரோட்டன் ஃபேஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அது என்னன்னே தெரில. இது என்ன நியாயம்னு எனக்கும் தெரில. சரி, அந்த செஸ் பிளேட் நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா அது அவர்கிட்ட கொடுத்துடலாம். பிகாஸ் அதை விட லைஃப் அதிகமாகவே நம்மளே ஒன்று மாட்டின்னு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒன்று தேவைப்படாது. சரி, நாங்கள் 2 பேர் வில்லேஜஸ்க்காக வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஏன்னா நம்ம வில்லேஜில் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டி தான் ஆகணும் ப்ரோ. அது வராது ப்ரோ, அது ஹைட்டுக்கும் நம்ம வீட்டு என்ன ப்ரோ நீ ப்ரோ அவர்கிட்ட பிக்காக்ஸ் கொடுத்தான். அவர் எடுக்கிற மாதிரியே தெரில. இது வேலைக்காகுது, நம்ம தான் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயே வீடு கட்டிடலான்னு. ஏன்னா நம்ம வில்லேஜ் வேறு ஒரு சின்ன வில்லேஜா, அது போக போக தான் நம்ம பெருசாக மாற்றணும் சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வந்துட்டார். ஓகே சரி, வீடு தான் கட்ட போகிறோம். சரி, அந்த மாதிரி டிசைனில் கட்டலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னாருங்க பாரு ஒரு பதில், வில்லேஜில் இருக்க வீடு மாதிரியே கட்டலாம் அப்படின்னு. ஏன் ப்ரோ அப்படின்னா, வில்லேஜில் ஒரு வீடு ஒரு மாதிரி இருந்துட்டு இன்னொரு வீடு ஒரு மாதிரி இருந்தால் கேவலமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு. பட் ஆனால் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோண்டிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கோல் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சம்மலக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம பயமில் கோலே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான். ஏன்னா நம்மளுக்கு டைமண்டு கூட கச்சிரும் போல, ஆனால் அந்த கோல் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லோரும் மைனிங் போகும்போது பிக்காக்ஸு ஃபுட்டு இருக்கான் தான் பார்ப்பீங்க. ஆனால் நான் வந்து கோல் டார்ச் இருக்கான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. செம்ம டென்ஷன் ஏற்றுது. இங்கே பார்த்தா ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சா. சரி, அது ஒன்று மட்டும் மூடில, ஏன்னா டிவி ஸ்டாண்டு மாதிரி இருக்குதுங்க, வெறுப்பாகுது. அப்புறம் இங்கே வந்து ஸ்டோன் எடுத்து பார்த்தா இங்கே ஏற்கனவே என்கிட்ட ஸ்டோன் இருந்துக்குது போல். தேவையில்லாமல் நான் வீட்டில் வந்து இது பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஒரு இது மட்டும் மறைச்சிடலாம். அது மறைச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு தோணுது. ஓகே ஓகே. ஐயோ, இந்த ஒன்றுத்துக்கே எனக்கு 10 செகண்ட் ஆச்சுரா அது ஸ்டோனாக மாற்றுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அது ஸ்டோனாக மாற்றினேன். என்ன ப்ரோ? சரி, அவர் தெரியாமல் தான் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன் ப்ரோ. இன்னும் ரெடி பண்ணாத ப்ரோ, மனசெல்லாம் வலிக்குது. இதுக்காக நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா? இவர் வேறு வெறுப்பேற்றினேங்கிறாரு. அப்புறம் எந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு கேட்டாரா. நான் வேறு இந்த மாதிரி கட்டலாம் ப்ரோ, அப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னேன். சரி, கட்டணுமான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.